உத்தரவாதம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மொழிந்ததில் உறுதியாக அன்று இருக்கிறாங்களே, அவங்களுக்கு மட்டும்தான், அந்த ஒற்றுமைக்கு மட்டும்தான் சொர்க்கம் உத்தரவாதமே ஒழிய ஏல இருந்து இஸ்ஸட் வரைக்கும் வைத்தாலும் அதுல எந்த பேருங்க ஒற்றுமைக்கு எனது உத்தரவாதம் இல்லை சொர்க்கத்துக்கு. யாரும் இந்த பேர்ல உள்ளவர்கள் தான் சொர்க்கம் போவார்கள் என்று சொன்னால் முதலாவது எனது நரகம் பட்டியல் அவர்கள் இடம்பெறுவார்கள். காரணம் என்ன? எந்த தீர்ப்பையும் தனக்காக்கிக் கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹ் எவருக்கும் எந்த கூட்டத்துக்கும் தீர்ப்பு சொல்லவில்லை. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? மஹ்தி வருவார் என்று சொன்ன ரசூலுல்லாஹ்களுக்கு, தஜ்ஜால் வருவார் என்று சொன்ன ரசூலுல்லாஹ்களுக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்னு சொன்ன ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு இயக்கத்துல பேரை சொல்லிட்டு போற பெரிய வேலையா இவங்க தாண்டி சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அதை சொல்லவில்லை. நபி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கு நானும் என் தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருந்தவர்கள் மட்டும், அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கும். நாடு வேறாக இருக்கலாம், நிலம் வேறாக இருக்கலாம், காலம் வேறாக இருக்கலாம், கொள்கை அவங்களோட காலத்தை சேர்க்கும். கொள்கை அவங்களோட காலத்தை சேர்க்கும். அதை ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக் இலா யௌமில் கியாம லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும் வலா மன் காலஃபஹும். என் உம்மத்தில் ஒரு கூட்டம் மறுமை வரைக்கும் உண்மையில் பகிரங்கமாக இருந்து கொண்டிருக்கும். பகிரங்கமாக இருந்து கொண்டிருக்கும். ஒரு கூட்டம் தலைவர் வச்சு, செக்ரட்டரி வச்சு, லெட்டர் ஹெட் வச்சு அர்த்தம் அல்ல. அப்பதான் கூட்டம் நினைக்கிறாங்க, அதல்ல. கூட்டம் இருந்து கொண்டிருக்கும் ஒரு கொள்கையில இருக்கும் அர்த்தம். ரசூலுல்லாஹ் நாடு வேற ஆகிக்கலாம், அறிமுகம் இல்லாம இருக்கலாம், ஏரியா வேறவா இருக்கலாம், அவர்கள் இருந்து கொண்டிருப்பார். மாறாது இந்த உம்மத்தில் ஒற்றுமை, உண்மையை அடிப்படையாக கொண்ட ஒற்றுமை இருந்து கொண்டே இருக்கும் மறுமை நாள் வரைக்கும். அவர்களோடு முரண்பட்டவர்களும் அவர்களை பகைத்தவர்களாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு பெயருக்கும் நபியர்கள் உத்தரவாதம் தரவில்லை. அதனால எந்த ஒரு இயக்கமும் சொல்லக்கூடாது நாங்கள் இயக்கத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம், இது ஜாஹிலியத். எந்த இயக்கமாக இருந்தாலும் சார், அது எந்த பிரிவை சேர்ந்த இயக்கமாக இருந்தாலும் நாங்கள் இயக்கத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் இயக்கத்தில் உறவோடு இருக்கிறோம், நாங்கள் இயக்கத்தில் அன்பு பரிமாறிக்கொள்கிறோம். ஜாஹிலியத் சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு மத்தியில் தான் அன்பு பரிமாற வேண்டும், கொள்கைக்கு மத்தியில் தான் அன்பு பரிமாற வேண்டும், லேபலுக்கு மத்தியில் அல்ல. லேபலுக்கு மத்தியில் அல்ல அன்பு பரிமாறுறதும் உறவு பரிமாறுறதும். அது உதவிக்குத்தான், துணைக்குத்தான், ஹெல்ப்புக்கு தானே ஒழிய அது எல்லாம் எங்களுடைய டார்கெட், அதல்ல எங்களுடைய டார்கெட். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த பிரிவான அதாவது பிரிவான இந்த கால சூழ்நிலையில் முஸ்லிம்கள் ஒரு ஒற்றுமை என்ற அந்த இடத்தை நோக்கி போகணும் என்றால் ஒவ்வொரு இயக்கமும் ரெடி ஆகணும். எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை வச்சா எங்கட இயக்கம் ஏற்றுக்கொள்ளும். குறைசி இல்லாம போக தேவையில்ல, ஹவுஸ உட தேவையில்ல. எல்லா ஜமாத்துல இரி, ஜமாத்தே இஸ்லாமி அந்த பேர்ல இரி, இஹ்வானுல் முஸ்லிமின் அந்த பேர்ல இரி, தௌஹீத் ஜமாத் அந்த பேர்ல இரி, தப்லீக் ஜமாத் நீ அந்த பேர்ல இரி, விட்டு போக வேணாம். ஆனா ஒரு முடிவுக்கு வாங்க, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. வணங்கிட்டானே, அல்லாஹ் சொன்னா எங்கட ஜமாத் ஏத்துக்கொள்ளும். நீங்க குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க, நாங்க ஏத்துக்கொள்வோம் வாங்க ஒரு முடிவுக்கு. நீங்க ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டுங்க, எங்கட இயக்கம் ஏத்துக்கொள்ள வேண்டியது. அழகா போகலாமே. உங்களோட பில்டிங் உங்களோட இருக்கும், உங்களோட இடம் உங்களோட இருக்கும், உங்களோட அங்கத்தவர் உங்களோட இருப்பாங்க, ஒற்றுமையா இருக்கும். எப்படி இருக்கும்? ஒற்றுமையா இருக்கும். இயக்கத்தை விட்டு கலைஞ்சி ஒரே செட்டுக்கு வர தேவையில்ல, ஒரே எழுத்துக்கு வர தேவையில்ல. குறைசியா இருந்து, ஹவுஸா இருந்து, ஹஸ்ரஜா இருந்து ஒற்றுமைப்படுங்க. எது ஒற்றுமைப்படுத்த வேண்டும்? கொள்கை. ரெடியா இந்த இஸ்லாம் இயக்கமாவது தங்கள் இயக்கத்துடைய அபிலாசைகளை விட்டு இஸ்லாத்தின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு இயக்கங்கள் ரெடியா? முன்னுக்கு ரெடி ஆகிறாங்களா? ஓர் அளவில் தான் ஏற்றுக்கொள்வார்கள் சகோதரர்களே, ஓர் அளவில் தான். அதுக்கு ரெடி என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அடுத்த கணம் ஒற்றுமைப்படுத்தலாம். இயக்கத்தை உட தேவையே இல்லை, இயக்கத்துடைய ப்ராப்பர்ட்டியை உட தேவையே இல்லை, யாருக்கும் விட்டு கொடுக்கவும் தேவையில்லை. ஒரு முடிவுக்கு மட்டும் வர வேண்டும். என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன நீங்க ஒரு மசாலா வச்சீங்கன்னு சொன்னா அது எந்த ஜமாத் சொன்னால் நாங்க ஏற்றுக்கொள்வோம், நாங்க சொல்லலைன்றதுக்காக ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டோம். எங்களுடைய வழிகாட்டிகள் சொல்லவில்லை என்பதற்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டோம் என்ற முடிவுக்கு வந்தால் அழகா ஒற்றுமைப்படலாமா இல்லையா சகோதரர்களே? அழகாக நாங்கள் சேர முடியுமா இல்லையா? ஒரு விஷயம் நிலைக்கும், என்ன? கருத்து முரண்பாடு என்கின்ற மார்க்க சட்ட பிரச்சனைகள் நிலைக்கும், அது இல்லாம இருக்காது. ஆனா எங்களோட அடிப்படை உண்டா இருக்கும். எங்களோட அடிப்படை என்ன செய்யும்? உண்டா இருக்கும். ஒருவர் என்ன செய்வாரு? அத்தஹியாத்துல விரல் அசைப்பார், இன்னொருத்தர் அசைக்க மாட்டாரு. அடிப்படைக்கு மதுஹபையோ இமாமையோ காட்ட மாட்டாரு. எனக்கு விளங்கு ரசூலுல்லாஹ் அசைக்கல என்று ஹதீஸை பார்த்தா வணங்கிட்டானே, எனக்கு விளங்குது அசைச்சாங்க. அடிப்படையை தான் இருக்கும், குர்ஆனும் ஹதீஸுமாக இருக்கும். ஆனால் நான் சொல்ற அன்புள்ள சகோதரர்களே, ஒருவர் இங்க தக்பீர் கட்டுறாரு, ஒருவர் இங்க தக்பீர் கட்டுறாரு, பிரச்சனையே இல்லை. எப்ப பிரச்சனை இல்லை தெரியுமா? கேட்டா சொல்றாரு இவர் என்ன தெரியுமா?
நான் ஹதீஸ வாசிச்சேன், எனக்கு அது சஹீஹ் என்று விளங்குது, நான் என்ன செய்றேன் இங்கே கட்டுறேன், நீங்க எவ்வளவு வழங்கப்படுத்தினாலும் எனக்கு விளங்குது இல்லை. உண்மையா சொல்றாரு. அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு கூலி வச்சிருப்பா. இங்க கட்டுறவர் சொல்றாரு என்ன தெரியுமா, ஹதீஸ வாசிச்சேன், திருமிதியில வருது, நசாயில வருது, ரசூலுல்லாஹ் இப்படி தான் கட்டினாங்கண்டு நீங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு அது சஹீஹ் தான் விளங்குது. அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் இந்த கருத்து முரண்பாடுகளை மன்னிப்பான். ஒருவர் இங்க கட்டுறாரு, ஒருவர் இங்க கட்டுறாரு. இங்க கட்டுறவர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் கட்டினாங்க, இங்க கட்டுறவர் சொல்றாரு வாப்பா கட்டினார் அப்படின்னு. விளங்கிதானே? உம்மா கட்டினார் என்றாரு, இமாம் ஷாஃபி கட்டினார் என்றாரு. அதுதான் வழிகேடு. விளங்கிட்டா? அந்த இடம்தான் வழிகேடே ஒழிய நீங்கள் முரண்பட்டுக் கொள்வது, ஒரு கருத்து மாறுவது வழிகேடு அல்ல. நபித்தோழர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருந்துச்சு. நீங்கள் எதை வைத்து முரண்படுகிறீர்கள் அதான் முக்கியம். எதை வைத்து இஸ்லாமிய சட்டங்களோடு மோதுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்கள் என்றுதான் உங்களுக்கு கருத்து முரண்பாடு வருது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜித்தஹதல் ஹாக்கிம், ஒரு நல்ல அறிஞர் ஒருவர் முயற்சி செய்து ஒரு சரி விட்டார் என்றால் அவருக்கு 2 கூலி, பிழை விட்டார் என்றால் 1 கூலி. கூலிதான், ஒரு கூலிதான். இறையச்சமும் குர்ஆனும் சுன்னாவும் அடிப்படையாக இருந்து எல்லா இயக்கங்களும் தங்கள் அபிலாசைகளை விட்டு மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருந்தால் சில கருத்து முரண்பாடுகள் மட்டும் நிலைக்குமே ஒழிய பிரிவுகள் வராது, ஒற்றுமை குலையாது. ஆனால் இந்த தலைப்பையே அவர்கள் எப்படி அணுகுவார்கள் தெரியுமா? இது ஒரு தௌஹீத்வாதி பேசுறான், விளங்கிட்டானே, அதனால இதுல அவன் இயக்கத்துக்கு சார்பா தான் பேசிப்பான் என்ற மனநிலையோடு இதை அணுகினால் நடக்காது சகோதரர். சொல்றது சரியாண்டு மட்டும் அணுகினால் நிச்சயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரே கொடியின் கீழ் இணைப்பது ஒரு பெரிய வேலையே இல்லை. உள்ளதை இழக்க சொல்லல, உள்ளதை இழந்து ஒற்றுமைப்பட சொல்லவில்லை. ஒரு இடத்தை எண்ணத்தை மாற்ற மட்டும்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒற்றுமைக்கு இருக்கிறது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒற்றுமை வர வேண்டும் என்றால், இந்த ஒரே கொடியின் கீழ் ஒற்றுமைப்பட வேண்டிய அந்த மனநிலை மட்டும் வந்துவிட்டால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபடும். அது வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைக்கும் ஸுல்லன் லா யன்ஸிஉ ஹத்தா தர்ஜு இலா தீனிக்கும். உங்கள் மீது, இந்த சமுதாயத்தின் மீது ஒரு இழிவை அல்லாஹ் தஆலா சாட்டுவான். குர்ஆனின் பக்கமும் ஹதீஸின் பக்கமும் மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் மீளுகின்ற வரைக்கும் எடுக்க மாட்டான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமைக்காக பிரார்த்திப்போம், ஒற்றுமையை விளங்கி பிரச்சாரம் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலைகளோடு இஸ்லாமிய சமூகத்தை அணுகுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு